நான் வந்து தலைவனோட ரசிகங்க. ஒரு அந்த 16 வயதிலிருந்து அபூர்வ ராகங்கள்லேருந்து 1974 நான் 9ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்போதே அவரை வந்து அந்த ஒரு அந்த மேக்னட்டிசம், அவரோட அந்த நடிப்பில் இருந்த மேக்னட்டிசம், அப்புறம் அவர் அந்த எங்கிருந்து வந்து எந்த லெவலுக்கு போயிட்டாரு அப்படிங்கறது எல்லாம் ரொம்ப வியப்பான விஷயங்க. அது மட்டும் இல்ல, அவரை மாதிரி ஒரு மனிதாபிமானம், ஹார்ட், அதாவது எல்லாரும் வந்து பணம் சம்பாதிச்சிடலாம், எல்லாரும் புகழ் சம்பாதிச்சிடலாம். ஆனா இவ்வளவெல்லாம் இருந்தும் அவருக்கு அந்த டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அவரை மாதிரி ஒரு டவுன் டு எர்த் பர்சன் நிறைய சொல்லலாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நான் வந்து என்னோட வாக்கிங் ரூட் இது, டெய்லி நான் வந்து வாக்கிங் போற டைம். அவர் வந்து சில சமயங்கள்ல அவரும் போவார், இன்னைக்காவது போவார், எப்போதும் பார்க்க முடியாது. அப்படி ரோட்ல பார்த்தாலும் யாரையாவது பார்த்தானா அவங்க வேலை பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட கூட பேசுவாங்க, அப்படியெல்லாம் பண்ணுவார். இல்லை அவரெல்லாம் எல்லாம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி இருந்தும் இதெல்லாம் பண்ணிட்டு இன்னும் ஆக்ட் பண்ணிட்டு ஜனங்களோட மத்தியால எல்லாரும் சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்கா. அவரோட தீவிர ரசிகங்க ரொம்ப நாள் வந்து வாழ்ந்து நிறைய ஆக்ட் பண்ணி நம்மளுக்கெல்லாம் இதை மாதிரியே சந்தோஷம் கொடுக்கணும். நேற்று பேப்பர்ல பார்த்தேன், படையப்பாவும் அண்ணாமலையும் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. படையப்பாவும் அண்ணாமலையும் பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்து கொண்டாடலாங்க. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கொண்டாடலாம். படையப்பா அண்ணாமலை பாப்போமா? சங்கர் கிருஷ்ணன், டெட்ராய்ட்ல இருக்கேன். நான் வந்து வடபழனிலேருந்து வரேன் சார். ஸோ ரஜினி சாரை தான் பார்க்கறதுக்காக வந்தேன். ஸோ அவரை பார்க்க முடியாதோன்ட்டு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கு. பட் ஆனால் பாத்திர மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கு. எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஸோ இவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. இவர் சொன்னார், சரி போயிடணும் அப்படின்றதுக்காக காலையிலேருந்து இன்னும் தூங்காமலே அவருக்காக வந்துட்டோம் சார் ஃபர்ஸ்ட்டு. ஸோ பட் ஆனால் இப்போ என்னன்னா பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் சார். யா சார், என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். ஐ மீன் வார்த்தையே வரலன்னு சொல்லலாம். யா அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் சார். நான் சின்ன வயசுலேருந்தே அவருடைய ஃபேன் சார். ஓகே சார், தேங்க்யூ.